மேலாளராகாதீர்கள். மக்களை நேசிக்கிறீர்களா? நிர்வாகம் என்பது முதலாவதாக மக்களை பொறுத்தது. ஆதலால் நீங்கள் மக்களை விரும்பவில்லையானால் மேலாளர் ஆகாதீர்கள். மிகவும் எளிது. கடினமான உரையாடலுக்கு ஆயத்தமாயிருக்கிறீர்களா? மேலாளர்கள் எப்படி கடினமான உரையாடல்களை கையாளுகிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். உணர்ச்சி பூர்வமான உணர்ச்சிகரமான உரையாடல்களை எப்படி நடத்துகிறார்கள்? உங்கள் டீமுக்காக ஃபைட் செய்யுங்கள். உங்கள் டீமுக்காக நின்று போராட தயாராக இருக்க வேண்டும். டீம் செய்யும் சாதனைகளை கொண்டாட வேண்டும். ஒருவேளை காரியங்கள் சாதகமாக இல்லை என்றால் முழு பொறுப்பும் எடுக்க வேண்டும். சவாலான ஸ்டேக் ஹோல்டரை சமாளிக்க வேண்டும். மேலாக கீழாக பங்குதாரரை நிர்வகிப்பது உண்மையான வேலையாகும். உங்களுக்கு விருப்பமில்லாதவற்றையும் செய்யுங்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை மாத்திரமே செய்தால் போதாது. உங்கள் டீம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை செய்ய வேண்டும். பேசுவதை விட அதிகமாக கேளுங்கள். நல்ல மேலாளராக இருக்க வேண்டுமானால் நன்றாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் போதுமான பயிற்சி அளிக்க முடியும். இலக்குகளை அடைய செய்ய முடியும். கட்டுப்பாடு இல்லாமல் விட்டுவிடுங்கள். நிர்வாகம் செய்வதென்பது மற்றவர்கள் மூலமாக ரிசல்ட்டுகளை வர செய்வது. அப்படியாயின் அதற்கான மக்களை கட்டுப்பாடுகளை தளர்த்திவிட வேண்டும். ஜேக்கப் போவின் இவற்றை சொல்லுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.